SMC எனப்படும் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் வருடாந்திர நிகழ்ச்சியான கல்வி யாத்திரை 31வது ஆண்டாக நேற்று காலை பத்துமலையில் நடைபெற்றது. SMC நிறுவனர் தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா மறைவுக்கு பிறகு நடைபெறும் முதல் கல்வி யாத்திரை இதுவாகும். நாடளாவிய நிலையில் சுமார் 5000 மாணவர்களும் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டனர். காலை 7 மணிக்கு இறை வழிபாடுகள் தொடர்ந்த நிலையில் பின்னர் மாணவர்கள் SMCயின் சக்தி வேலை பின்தொடர்ந்து புனித நீரை ஏந்தி மலைக்கோயில் முருகனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் மாணவர்களுக்கு பத்துமலை பள்ளி மண்டபத்தில் கல்வி வழிகாட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதனிடையே டாக்டர் தம்பிராஜா நம்மை விட்டு மறைந்தாலும் அவரின் சீரிய முயற்சிகள் தொடரப்படும் என SMC இயக்குனர் சுரேன் கந்தா தெரிவித்தார். கடந்த 95 ஸ்ரீமுருகன் இல்லத்தில் கல்வி யாத்திரை செய்கிறோம். கல்வி யாத்திரை என்பதுங்க ஒரு நாள் நிகழ்வு இல்லைங்க. இந்த யாத்திரை கொள்வதற்கு மாணவர்கள் ஸ்ரீமுருகன் சென்டரில் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. Februaryல ஆரம்பித்து கல்வி புரட்சி, கல்வி யுத்தம், கல்வி விரதம், அதுக்கப்புறம் தாங்க கல்வி யாத்திரை. ஒரு நாள் சாமி கும்பிட்டா பாஸ் பண்ணி கிடச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காதுங்க. ஏன்னா இறைவன் சொல்கிறது, நான் உனக்கு 1% தான் உதவி செய்வேன், 99 விழுக்காடு நீங்கள் செய்கிற அந்த முயற்சி தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை நல்லா தெரிஞ்ச ஸ்ரீமுருகன் சென்டர் மாணவர்கள், நல்லா தெரிஞ்ச ஸ்ரீமுருகன் சென்டர் பெற்றோர்கள் ஸ்ரீமுருகன் சென்டர் கல்வி யாத்திரைக்கு வரும் பொழுது தயார் நிலையில் வருவாங்க. எவ்வளோ தான் தயாராக இருந்தாலும் இறைவனோட அருள் வேணும், இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஃபர்ஸ்ட் சண்டே ஆகஸ்ட் மாதத்தில் கல்வி யாத்திரை நடக்கும். ஸ்கந்த பாதம்னு சொல்கிறோம். ஒரு மாணவன் ஸ்கந்த பாதத்தை நோக்கி போகும்பொழுது அவனோட இருக்கிற அந்த வலி, கஷ்டம் எல்லாத்தையும், அவனோட இருக்கிற அந்த டார்க்னஸ் சொல்லுவோம், அவனுக்கிட்ட இருக்கிற அந்த ஆணவம், அவன்கிட்ட இருக்கிற அந்த கண்மை, அவன்கிட்ட இருக்கிற அந்த மாயை, ஒவ்வொரு தீய குணங்களையும் அந்த யாத்திரை மூலியமாக நம்ம அழிச்சிடுவோம். ஸ்கந்த பாதத்தில் இருக்கும் பொழுது அவன் ஒரு தேவலோக நிலையில் இருக்கும் பொழுது வெற்றி அடைஞ்ச மாணவனா இப்போ ஒரு ஞான லோகத்துக்கு போனோம். அது 272 ஸ்டெப்ஸ் ஏறிட்டு யாத்திரைக்காக முருகனின் தரிசனத்துக்காக மேலே ஏறி குகைக்குள்ளே போயிட்டு அங்கே யாத்திரை செஞ்சாங்க. அது முடிஞ்ச மாணவர்களுக்கு செமினார், கல்வி கருத்தரங்கு SJKT பத்துகேஃபில் ஓடுனுச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மாணவர்கள் திருப்பி வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க என்ன செய்யணும்னு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. கல்வி யாத்திரையில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிலர் வணக்க மலேசியாவுடன் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த கல்வி யாத்திரை எனக்கு 2வது வருடம். எனக்குள் உள்ள சக்தியை உணர்றதுக்கு இந்த கல்வி யாத்திரை எனக்கு மிகவும் துணை புரியுது. என்னோட கல்வி நோக்கு என்ன அப்படின்னா, வரப்போகிற இறுதி ஆண்டிலும் SPM தேர்விலும் அனைத்து பாடங்களும் எடுத்து ஒரு நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். இந்த 2வது வருடம் கல்வி யாத்திரை நான் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த கல்வி யாத்திரை என்னோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன் இங்கே கல்வி யாத்திரைக்கு இன்றைக்கி வந்தேன்னா ஒரு பிலீஃப்காக. அண்ட் நான் நேற்றோ இன்றைக்கோ வாலண்டியர் ப்ரோக்ராமில் வாலண்டியர் பண்ணேன். இந்த வருட கல்வி யாத்திரை காலையில் யாகத்துடன் ஆரம்பித்து பிறகு பத்துமலையில் சென்று முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு மாணவர்கள் பின்னர் கல்வி கருத்தரங்கு போன்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டாங்க. இந்த கல்வி யாத்திரை மாணவர்களின் கல்விக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு உள்ள ஒரு சக்தியை உணர்வதற்கும் ஒரு நல்ல டிசிப்ளினை பில்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ பிலீவ் இந்த கல்வி யாத்திரை மாணவர்களுக்குள்ள ஒரு ஊக்கத்தை கொடுத்து கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுக்கு முன்னே நானும் SMC ஸ்டூடெண்டாக இருந்திருக்கேன். STPM நான் எடுத்தப்போ நான் SMCயில் தான் படித்தேன். ஸோ மிக சிறப்பாக நல்லா சொல்லித்தரதுனால என் டாக்டருக்கும் அவங்க போகணும், நல்லா படிக்கணுன்ற ஒரு காரணத்தினால தான் அவங்கள நான் SMCயில் சேர்த்தேன். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, அந்த மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தன்முனைப்பை கொடுத்து எப்படி நல்லா படிக்கணும், ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னணியில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல யாகம் வளர்த்துருந்தாங்க. அந்த யாகத்தில் நல்ல ஒரு என்வாயர்மெண்ட், எப்படின்னா ஒரு முருகரோட பவர், அவரோட சக்தியை உணர்ந்து நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறப்ப முருகரோட அருள் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அதை முடிச்சுட்டு நம்ம படியேறி மேலே முருகரை போய் பார்த்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி கைகளால் கொண்டு போய் அந்த அபிஷேகத்தை முடித்த பிறகு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்கெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்பீச் கொடுத்து ஒரு உற்சாகமான ஒரு முறையில் பேசி திரும்பி கீழே இறங்கி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இப்போ
வந்து செமினார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து எஸ்எம்சியில் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் செய்கிறாங்களா? கட்டாயம் பிள்ளைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் கல்வி யாத்திரையில் நான், என் அம்மாவும், என்னோடய அக்காவும் பின்னாங்கிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்திருந்தோம். ஸோ இத்தனை வருஷமாக தொடர்ச்சியாக வந்து ஸ்ரீமுருகன் சென்டர் இந்த கல்வி யாத்திரை பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பெரிய முயற்சி தான் சொல்லணும். நம்ம இந்திய சமுதாயத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக நானும் என் அக்காவும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக ஸ்ரீமுருகன் சென்டர் நடத்துகிற கல்வி யாத்திரைக்கு வந்தோமோ அதே போல் இன்னும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிறப்பாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள். எதிர்பார்த்ததை விட இவ்வாண்டு ஏராளமானோர் கல்வி யாத்திரையில் பங்கேற்றது ஸ்ரீமுருகன் நிலையத்தின் 43 ஆண்டு கால கல்வி பணிக்கு மக்களிடம் இருக்கும் வலுவான ஆதரவை காட்டுவதாக ஸ்ரீமுருகன் கல்வி நிறுவனத்தினர் கூறினர்.